பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பெனியேல் திருச்சபையில் தேவன் எங்களுக்கு தந்ததான மூப்பர்கள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், உங்கள் எல்லாரையும் போதகர் குடும்பமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதலை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே கூடி வந்து நம்முடைய இரட்சகரை, நமக்கு வாழ்வு தந்தவரை துதித்து மகிமைப்படுத்தும்படியாக, ஆராதித்து அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் கூடி வரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நேரலை மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் பெனியேல் திருச்சபையின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். மற்றுமுள்ள ஆங்காங்கு டிவியின் வாயிலாக, நேரலை மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற திருச்சபை சார்ந்திராத ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அன்புடன் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். கடந்த வாரங்களிலே அநேக திருச்சபை சாராத அநேகர் ஆராதனையில் கலந்து கொண்டதை குறித்து நாங்கள் மிகவும் சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாளிலே உங்களுக்கு உண்டாவதாக. ஒரு விசேஷித்த ஆராதனையின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு ஊற்றி களி கூர்ந்து தேவ சமூகத்திலே மகிழ்ந்திடவும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் இந்த நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் ஜெபித்து இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்து நாம் கடந்து செல்வோமே. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நேரலை மூலமாக, டிவி வாயிலாக ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் கர்த்தர் நீர் இந்த நாளில் இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆஸ்வதித்து, ஆண்டவர் விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து இந்த ஆண்டவரே ஆராதனையில் அவர்களும் எங்களோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவை செவி கொடுக்கவும் நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்படுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாளிலே ஊற்றப்படுவதாக. முழுமையும் ஆவியானுடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் கடந்து செல்கிறோம். நீ நடத்துவீராக. துதி கன மகிமை எல்லாம் மக்கே நாங்கள் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆராதனை குழுவினரை நாங்கள் அன்பாய் நாங்கள் வரவேற்கிறோம். மகள் ஏனா தொடர்ந்து ஆராதனை நடத்தும்படியாக கர்த்தருடைய நாமத்திலே அன்பாய் அவர்களையும் குழுவினரையும் நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து, எல்லாரும் சேர்ந்து ஆராதனையில் கலந்து கொள்ள கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சத்தத்தை உயர்த்தி பாட உங்களை அன்பாய் நாங்கள் அழைக்கிறோம். God bless. God bless. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? சந்தோஷத்தோடு சிறிது நேரம் ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம், உயர்த்த போகிறோம். நன்மை செய்த தேவனை உயர்த்த ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து தெரிந்த பாடல் ஒன்றை பாடுவோம். எல்ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், என்னெல்லா நன்மைகளை என் வாழ்விலை செய்திருக்கிறீரே, என் வாழ்வின் பலன் நீரே என்று சொல்லி அவரை உயர்த்தி பாடலாமா? எல்ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல்ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, என் வாழ்வின் பலன் நீரே, என் வாழ்வின் பலன் நீரே.
என் வாழ்வின் கேடகம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எந்த தேவைகள் பார்த்துக் கொள்வீரே. யெகோவா ஈரே, எந்த தேவைகள் பார்த்துக் கொள்வீரே. எந்த வாழ்வின் சமாதானமே, யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்த வாழ்வின் சமாதானமே, யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய், இந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய், இந்த துணை நீரே, என் வாழ்வின் யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, எல்லா நாளும் எந்த பரிகாரி. யெகோவா ராஃபா, எந்த நாளும் எந்த பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எல் ஷடாய், எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய், எந்த துணை நீரே, என் வாழ்வின் எண்ணில்லா எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தி. எண்ணில்லா நன்மைகள் நம் வாழ்வில் செய்தாரே, நம் வாழ்வில் செய்து. எண்ணில்லா நன்மைகள் எங்கள் வாழ்வில், எங்கள் வாழ்வில் எண்ணில்லா நன்மைகள் எங்கள் வாழ்வில் செய்தீரே. எங்கள் வாழ்வின் பலன் நீரே, எங்கள் வாழ்வின் பலன் நீரே. எங்கள் வாழ்வின், எங்கள் வாழ்வின், எங்கள் வாழ்வின், எங்கள் வாழ்வின் பலன் நீரே. ஓ எல் ஷடாய், எந்த துணை நீரே. ஓ எல் ஷடாய், எல் ஷடாய், எந்த துணை நீரே. காலைதோறும் கிருபை பொழியும். எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிறீர்கள்? ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் போதும் ஒரு புதிய நாள் காலை புதிய கிருபையோடு தொடங்குகிறது. அந்த கிருபையை நம்மளுக்கு ஒவ்வொரு புது கிருபையை தந்து நம்மளை வழிநடத்தி வருகிற தேவன். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசர் எந்த நாளும் கூட இருக்கும். அது அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக நம்மளுக்கு இருந்திருக்கலாம். சோகமானதாக இருந்திருக்கலாம், நல்ல சந்தோஷமான நாளாக இருந்திருக்கலாம், பலவீனமான உள்ள நாளாக இருந்திருக்கலாம். எல்லா நாளிலும் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்தி வருகிற தேவன். அடுத்து யெகோவா ஈரே, எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே. எந்த வாழ்வின் சமாதானமே. எப்போதுமே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம யோசித்து பார்த்தோன்னா தேவை, நம்மளோட தேவையும் சமாதானமும் லிங்க் ஆகிருக்கும், கனெக்டட். அது ரெண்டும் சேர்ந்தே வரும். இப்போ நம்ம சுகம் தேவைன்னா அதில் பார்த்திங்கன்னா சமாதான குறைச்சல் இருக்கும். பணம் தேவைன்னா தேவை அந்த எந்த தேவையாக இருந்தாலும் அந்த இடத்துல சமாதானம் குறைவுபடும். அதனால வர்ற சோகமாக இருப்போம். காசு இல்லை சோகமாக இருப்போம், உடம்பு சரியில்லை சோகமாக இருப்போம், பிள்ளைங்களை குடித்து சோகமாக இருப்போம். இந்த தேவை நம்மளுக்கு என்னென்ன நேரத்தில் எந்தெந்த தேவையோ அதை அவர் சரியான நேரத்தில் சந்திக்கும் பொழுது ஏற்ற நேரத்தில் சமாதானத்தையும் நம்மளுக்கு தந்து உடனே அந்த ஒரு பெரிய சமாதானம் ஒன்று ஆட்கொள்ளும் பாருங்கள். எத்தனை பேரை அதை அனுபவித்திருக்கிறீர்கள்? என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு எல்லா கவலைகளையும் போக்கி எனக்கு சமாதானத்தை தந்து என்னை வழிநடத்தி வருகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் நம்மை காத்து நடத்தின
மட்டும் நம்மை காத்து நடத்தின எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே, எந்த நாளும் கூட இருக்கும், எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே, எந்த நாளும் கூட இருக்கும். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எந்தன் தேவைகள் பார்த்துக் கொள்வீரே. ஓ, இந்த நாள் வரைக்கும் நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறாரே யெகோவா ஈரே. இப்பொழுதும் நம்மளுடைய தேவைகள் எதுவாயினும் அவர் பார்த்துக் கொள்வார். அந்த நம்பிக்கையோட, அந்த விசுவாசத்தோடு பாடலாம். எந்தன் வாழ்வின் சமாதானமே, எந்தன் வாழ்வின் சமாதானமே, யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்தன் வாழ்வின் சமாதானமே, யெகோவா ஷாலோம், எந்தன் வாழ்வின் சமாதானம். ஓ, குடும்பத்திலே சமாதானம் இல்லாம இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் யெகோவா ஷாலோமை உங்கள் நடுவிலே இருக்கிறவராக அழையுங்களேன். ஓ, யெகோவா ஷாலோம், எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஓ, கேட்கிறோம் இந்த நேரத்திலே. ஓ, எந்த வாழ்வின் சமாதானமே, யெகோவா ஷா எல் ஷடாய். ஓ, எல் ஷடாய், எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய், எந்த துணை நீரே, என் வாழ்வின் எண்ணில்லா நன்மைகள், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணில்லா, எவ்வளவோ நன்மைகளை நம்முடைய வாழ்விலே செய்திருக்கிறாரே. ஓ, நீங்க கேட்டுக்கொண்ட ஜெபங்கள், உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கும் அதிகமாய், வேண்டுவதற்கும் அதிகமாய் சேர்ந்திருக்கிறாரே. எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்வோமா? ஓ, எண்ணில்லா நன்மைகள். ஓ, நீ செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி உம்மை துதிக்கிறோம். எண்ணில்லா. ஓ, thank you Lord. எந்தன் வாழ்வின் பலன், எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எந்தன் வாழ்வின், எந்தன் வாழ்வின், எந்தன் வாழ்வின், ஓ, எந்தன் வாழ்வின் பலன், எந்தன் வாழ்வின், எந்தன் வாழ்வின், ஓ, எந்தன் வாழ்வின் எல் ஷடாய். ஓ, எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், என் வாழ்வின் கேடகம். ஆமென். துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரை எல்லா நாட்களும் செய்திடும். ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு நிமிடத்திலும், ஒவ்வொரு மணித்துளியிலும் அவர் நம்மளுக்கு செய்து வருகிற நன்மைகளை நினைத்து நன்றியோடு பாடி நம்ம துதிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரை. வசிப்பவரை எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினை
இன்பமாக இளைப்பாறுவேன். அவர் அன்புள்ள மார்பதனில் நான் இன்பமாக இளைப்பாறுவேன். நான் இன்பமாக இளைப்பாறுவேன். துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரை எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே, கஷ்டங்கள் வந்திடவே நல்ல காத்தரம் துணையவரே. கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கஷ்டங்கள் வந்திடவே கஷ்டங்கள் வந்திடவே நல்ல காத்தரம். கஷ்டங்கள் வந்திடவே நல்ல காத்தரம் துணையவரே. நல்ல கஷ்டங்கள் துஷ்ட எதிரிகள் நடுவிரவர் நல்ல பந்திரனை ஆயத்தம் செய்வார். நல்ல பந்திரனை ஆயத்தம் செய்வார். துஷ்ட எதிரிகள் நடுவிரவர் நல்ல பந்திரனை ஆயத்தம் செய்வார். நல்ல பந்திரனை ஆயத்தம் செய்வார். துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே, பாரங்கள் அமிழ்த்தினாலும் திரவியாதியால் கலங்கினாலும், பாரங்கள் அமிழ்த்தினாலும் திரவியாதியால் கலங்கினாலும், அவர் காயத்தின் தழும்புகளா உன் வியாதிதனை விலக்கி எல்லா வியாதிதனை அவர் காயத்தின் தழும்புகளால் எல்லா வியாதிதனை விலக்கிடுவார். எல்லா வியாதிதனை விலக்கிடுவார். துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே, சிங்கமோ விரியன் பாம்போ மலர் சிங்கமோ வலு சர்ப்பமோ, சிங்கமோ விரியன் பாம்போ மலர் சிங்கமோ வலு சர்ப்பமோ, அதன் தலையதை நசுக்கிடவே தக்க பலன் தருபவரே. தக்க பலன் தருபவரே, அதன் தலையதை நசுக்கிடவே தக்க பலன் தருபவரே. தக்க பலன் தருபவரே. துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரை எல்லா நாட்களும் செய்திடும் நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே. ஆமென். பாரங்கள் அமிழ்த்தினாலும் தீரா வியாதியினால் கலங்கினாலும் அவர் காயத்தின் தழும்புகளால். சில நேரம் சரீர பிரகாரமாக நம்மளுக்கு பலவீனம் இருக்கும். காய்ச்சல், வயிறு வலி, தலைவலி அது மாதிரி இருக்கும். சில நேரம் என்னன்னே தெரியாமல் ஆத்மாவிலே சோர்ந்து போவோம். இன்னர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மாவிலே சோர்ந்து போவோம் பாருங்கள். அந்த நேரத்திலும் கூட அவர் 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 நம்மளுக்கு சிலுவையில் அந்த காயப்பட்ட காயங்கள் எல்லாம்
வெறும் வெளிய பிரகாரமான சுகத்துக்கு மாத்திரமல்ல, இன்னர் ஹீலிங்க்கும் சேர்த்து தான். சுகம்னு வந்துட்டு அதில் எல்லாமே அடங்கிவிடும். ஒருவேளை மனது ரீதியாக வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீர்களானால் அவர் நம்மளுக்காக பட்ட காயங்களும் சிந்தின ரத்தமும் அந்த உள் காயங்களை, உள் மனதின் காயங்களும் ஆற்றுவதற்கும் சேர்த்து தான். ஒருவேளை அப்படி நீங்கள் காயப்பட்டிருப்பீர்களானால் இந்த நேரத்திலே இந்த பாடலை ஒரு விசுவாச அறிக்கையின் பாடலாக, தீர்க்க தரிசன பாடலாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் எல்லா காயங்களும் எனக்கு சுகம் எனக்கு கிடைப்பதற்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்லாமல் நீண்ட காலமாக ஏதாவது பிரச்சனைகள் உடம்பில் சரீர பிரகாரம் வியாதியினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்களானால் இந்த நேரத்தில் இந்த பாடலை பாடும் பொழுது, எங்களோடு சேர்ந்து பாடும் பொழுது, நம்ம எல்லாம் ஒரு மனதாய், பல இடங்களில் இருந்தாலும் ஒரு மனதாய் பாடப்போகிறோம். ஒரே அபிஷேகம், அவர் தருகிற ஒரே அபிஷேகம். அந்த அபிஷேகத்தில் நாம் பாடும் பொழுது எந்த வியாதி, தீராத வியாதியையும் குணமாக்க அவரால் முடியும், சாட்சி சொல்ல முடியும். நேற்று மத்தியானத்தில் திடீர்னு என்ன சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வயிறு வலி, அப்படி ஒரு சுருட்டி, இப்படி ஒரு வயிறு வலி எனக்கு வந்ததே கிடையாது. தாங்கவே முடியல. என்னோடய ஹஸ்பண்ட் ஜோம் பண்ணாங்க. அடுத்த கால்சன் வந்தான், தாத்தா இப்படி தாம்மா ஜோம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வயிறில் கையை வச்சு ஏசு நாமத்தில் வயிறு வலி போட்டும் அம்மா இப்போ எந்திச்சு உட்காரணும் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. 2 வாரங்களுக்கு முன்பாக செய்தி கேட்டோம் பாருங்கள், நம்ம எப்படி நம்மளை பிள்ளைங்க பார்க்குறாங்க, உங்கள் பேர பிள்ளைங்க உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதை மாதிரி தான் அவங்களும் செய்வாங்க. அடுத்து அம்மா வந்து ஜோம் பண்ணாங்க. அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு உட்காந்துட்டேன், எங்கே போச்சுன்னே தெரில. எதுக்காக அதை சொல்கிறேன்னா, என்ன திடீர்னு பிரச்சனை இல்லை, ரொம்ப நாள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவருடைய இரத்தத்தின் வல்லமையை நாம் அதை உள்வாங்கி கொள்ளும் பொழுது அப்படி இம்மீடியட் ஹீலிங், அந்த அப்படி என்ன சொல்கிற அந்த நேரத்தில் உடனடி சுகம் தேவைப்படுகிற நேரத்தில் உடனடி சுகத்தை தருகிறவர் அவர். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அது மாதிரி சிங்கமோ விரியன் பாம்போ பாலசிங்கமோ வலுசற்பமோன்னு சிங்கம் வரப்போகிறது கிடையாது. தாவீது ராஜாவுக்கு வந்த மாதிரி ஒரு வலுசற்பம் வந்து நம்ம கையை கவ்வ போகிறது கிடையாது. ஆனால் அந்த மாதிரி தலையை தூக்கும் பாருங்கள் பிரச்சனை, வாலாட்டும் பாருங்கள் பிரச்சனை. அந்த பிரச்சனையை பார்த்து அது எதுவாக இருந்தாலும் உங்கள் சுகத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், சமாதான குறைவுகளாக இருக்கலாம், எதையை பார்த்தாலும் அதை பார்த்து சொல்லுங்கள், உன் தலையை ஏற்கனவே நசுக்கிட்டாரு. நீ என்னை கஷ்டப்படுத்த நினச்சாலும் முடியாது. இந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா உன் தலை ஆல்ரெடி நசுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி அந்த அத்தாரிட்டி, அந்த நம்மளுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தோடு பேசுவோம், பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லாம, பாரங்கள் அமிழ்த்தினாலும் தீரா வியாதியால் கலங்கினாலும் அவர் காயத்தின் தழும்புகளால் எல்லா வியாதிதனை விலக்கிடுவார். பாரங்கள் அமிழ்த்தினாலும் தீரா வியாதியால் கலங்கினாலும், சுகத்தின் ரீதியாக, குடும்ப பிரச்சனையின் ரீதியாக, பொருளாதார ரீதியாக எந்த பாரங்கள் உங்களை அமிழ்த்து கொண்டிருக்கிறதோ அதை பார்த்து பேசுங்க, அதை பார்த்து பாடுங்க. நீண்ட நாள் வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் அந்த வியாதியை பார்த்து சொல்லுங்க, உன் தலையை ஏற்கனவே அங்க நசுக்கிட்டாருன்னு சொல்லுங்களேன். பாரங்கள் அமிழ்த்தினாலும் தீரா வியாதியால், பாரங்கள் அமிழ்த்தினாலும் அவர் காயத்தின் தழும்புகளால், அவர் காயத்தின் எல்லா வியாதிதனை விலக்கிடுவார், எல்லா வியாதிதனை விலக்கி. ஆல்ரெடி ஏற்கனவே எல்லா வியாதிகளையும் அவர் விலக்கி விட்டார், நீக்கி விட்டார். நாம் அதை உடம்புக்குள்ள வச்சிட்டு இருக்க அவசியமே இல்லை. அவர் காயத்தின் தழும்புகளால் எல்லா வியாதிதனை விலக்கிடும். இந்த நேரத்திலே அப்படி அறிக்கை செய்யுங்களேன், அவர் காயத்தின் தழும்புகளால். நீண்ட நாள் எனக்கு இருக்கிற இந்த சரீர பிரகாரம் பிரச்சனையை இயேசுவின் நாமத்தில் நான் விலக்குகிறேன். அவர் காயத்தின்
துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் சிங்கமோ விரியன் பாம்போ, சிங்கமோ விரியன் பாம்போ, பால சிங்கமோ வால சர்ப்பமோ, சிங்கமோ விரியன் பாம்போ, பால சிங்கமோ, சிங்கமோ விரியன் பாம்போ. சிங்கத்தை விட பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை பார்த்து பேசுங்க. ஓடி தலை ஏற்கனவே நசுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுங்கள். அதன் தலையதை நசுக்கிற, ஓ அவர் ஏற்கனவே நசுக்கி விட்டார். இப்பொழுது எந்த பிரச்சனையானாலும் அந்த தலையை நசுக்குவதற்கு எனக்கு தக்க பலன், ஏற்ற பலனை தருகிறவராயிருக்கிறார். தக்க பலன் தருபவரே, தக்க அதன் தலையதை நசுக்கிடவே, தக்க பலன் தருபவரே, தக்க பலன் தருப அதன் தலையதை நசுக்கிடவே, தக்க பலன் தருபவரே, தக்க பலன். துதி துதி என் துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் எல்லாரும் சேர்ந்து சொல்லமா, எல்லா நாட்களும் செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே. ஆமென். எல்லா பிரச்சனைகளையும் தலைகளில் நசுக்கி விட்டார். எத்தனை பேர் அதை ஆமென் என்று சொல்ல முடியும்? ஆமென். அடுத்த பாடலாக அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையிலே இங்கே உள்ளமெல்லாம் போங்க. அப்பா சமூகம்னு சர்ச் பில்டிங் தான், அங்கே வந்து உட்கார்ந்தா தான் அவருடைய சமூகம்னு இல்லை. நம்ம எங்கே அவரை ஆராதித்தாலும் அவரை மகிமைப்படுத்தினாலும் அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். இருக்கிற இடத்துல எல்லாரும் சேர்ந்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தவர்களாய் பாடலாமா? அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில் எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறேன், தகப்பனை போல சுமக்கின்றேன். தாயை போல தேற்றுகின்றேன், சுமக்கின்றேன். சோதனை வருகின்ற தாங்கி எங்களை, சோதனை தாங்கி எங்களை நடத்துகின்றேன். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ள. அப்பாவும் சமூகத்தில், அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம்
அப்படி அப்பாவுடைய சமூகத்தை உணர்ந்தவர்களாய் அவரை துதிக்கலாமா? வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமே. ஓ, இங்க உள்ள பொங்குகிறது என்று சொல்லுவோமே. ஓ, இந்த சமூகத்திலே நாங்கள் ஆராதனைகளை செலுத்துகிறோம். சமூகத்திலே வரும்போதெல்லாம், உம்மை துதிக்கும் போதெல்லாம் ஒரு விசேஷித்த பலனை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஒரு விசேஷித்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். ஒரு விசேஷித்த மகிழ்ச்சி அனுபவிக்கிறோம். இந்த நேரத்திலே அதை அனுபவித்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஓ ரிவலரபோ ஷலரபோ அப்பா சமூகத்திலே அதே சிறிது நேரம் அந்நிய பாஷையில நிறைந்த ஆண்டவரை ஆராதிப்போமா? ஓ thank you Lord. ஓ ரிதரபோ ஷனதரலபோ லிகாகோரபோ சொரகோ போரலதோ ஓ ஷதலபோ லிபரபோ ரிபரபலபரபோ ரிகா சொதரபோ லிபரபோ ஷலலபோ. ஓ மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஓ நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். ஓ தீங்கு நாட்களிலே கூடார மறைவிலே எங்களை ஒளித்துக் கொள்பவரே, உம்மை துதிக்கிறோம். ஒரு தாயை போல தேற்றுகிறவரே, தகப்பனை போல தோளிலே சுமக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஓ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஓ ரிதரபோ ஷதரபோ ஓ ரிபோ. அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம். ஓ எங்க உள்ளமெல்லாம். ஓ உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஓ உம்மை மகிமைப்படுத்துகிறோம், இந்த வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ இங்க தீங்கு நாட்களிலே எங்களுக்கு தீங்கு வருகிற போதெல்லாம், ஓ தீமை வருகிற மாதிரி சூழ்நிலை இருக்கிற போதெல்லாம் உடைய கூடார மறைவினிலே எங்களை மறைத்து ஒளித்து வைத்து எங்களை பாதுகாப்பவரே, எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வருகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பறந்து காக்கும் பட்சியை போல நம்மளை காத்து கொண்டு வருகிறவர், நம்மளை பட்சிக்க நினைக்கிற சத்ரு அது எதுவாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த சத்ருவுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி என்னை வழிநடத்தி வருகிறவர். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? யாவே ரொஃபேகா. இந்த பாடல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். யாவே யெகோவா ராஃபா, யாவே ராஃபா என்றால் என் பரிகாரியாகிய கர்த்தர். எனக்கு பலவீனம் வரும்போதெல்லாம் எனக்கு அந்தந்த நாளுக்கு தேவையான பலனை தந்து எனக்கு பரிகாரியாக என்னை வழிநடத்தி வருகிறவர். யாவே ரொஃபேகா என்றால், இப்போது உங்களுக்கு தைராய்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யாவே ரொஃபேகாவாய் நம்மளுக்கு நம் நடுவில் வந்து நம்மளுக்கு சுகம் கொடுத்தாரானால், அந்த தைராய்டுக்குள்ள ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லாமல் முன்னாடி எடுத்த டெஸ்ட்டும் அடுத்த டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அப்படி அப்சைட் டவுன் தலைகீழாக இருக்கும், மாறி இருக்கும். ஏன்னா அந்த வியாதியின் கூரை வேர்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், வேர் இருந்தால் தானே மரம் வளர முடியும். நீங்கள் இங்கே மாமரம் இருக்குது, நிறைய கிளைகள் நிறையா பரவுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது, வீட்டுக்குள்ளெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு கிளைகளை தரிக்கிறோம், வெட்டி போட்டுரும். ஆனால் வெட்டி போட்டாலும் அடுத்த 1 மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்துடுது. ஆனால் அதே இதை வேரோடு பிடுங்கிட்டோன்னா அது தழுக்கவே தழுக்காது, வரவே வராது. அப்படி தான் உங்கள் வியாதியின் நீண்ட நாள் வியாதியிலே யாராவது கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்களானால், சுகம் கிடைக்கலனா இந்த நேரத்தில் நீங்கள் யாவே ரொஃபேக்காவை அலையுங்கள், யாவே ரொஃபேக்காவை துதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். யாவே ரொஃபேக்கா என்னுடைய வாழ்க்கையிலே, யாவே ரொஃபேக்கா என்னுடைய நாமத்தோடு நடுவிலே வந்து என் வியாதியின் வேரை அறுத்து போடுங்க என்று சொல்லி அவர்கிட்ட கேட்குறீங்களா? அவரை மகிமைப்படுத்துறீங்களா? சேர்ந்து பாடுவோமா? பறந்து
காக்கும் பச்சுவையை போல, பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக பறந்து காக்கும் பட்சியை போல. ஓ ரீபதரவோ ஷதலபரதரவோ, உங்களை பட்சிக்க நினைக்கிற சத்துரு எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாய் அவர் இருக்கிறார். பாதையை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, பாதையை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரஃபே யாவே. எல்லாரும் சேர்ந்து யாவே 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 யாவே. ஓ சொல்லுவோமா, யாவே ரஃபேக்கா. யாவே என்றால் யெகோவா என்ற அர்த்தம். யெகோவா சர்வ வல்லமுள்ள கர்த்தரை நீங்கள் துதிக்கிறீர்கள், நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள். எல்லாரும் சேர்ந்து உம்மாவி உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம், உம்மாவி என்னில் வசிப்பதினால். ஒவ்வொரு அணுக்கள் செல்ஸ், ஒவ்வொரு அணுக்களும் மரித்து போயிருக்கிற அணுக்களை பார்த்து சொல்லுங்க, ஓ உயிர் தெளிந்த இயேசுவின் ஆவி என்னிலே வசிக்கிறது. எல்லாம் மரித்து போன அணுக்களும் உயிரடைய செய்யும் அந்த வல்லமை. உயிர் தெளிந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும். உயிர் தெளிந்த யாவே 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 யாவே. ஓ யாவே 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 யாவே. என் சார்பில் நீ பலியானி, இந்த நிலத்தை எடுத்துக்கொண்டே. என் சார்பில் நீர் பலியானி, என் சார்பில். ஓ எனக்காகவே அவர் பலியானார். அவர் பட்ட காயங்கள் ஒவ்வொன்றும், அவர் வாங்கின அடிகள் ஒவ்வொன்றும், சிந்தின ரத்தம் ஒவ்வொரு சொட்டும் எனக்காக மாத்திரமே. ஓ thank you Lord. நீர் கொண்ட பழுப்புகளால் நிரந்தர சுகத்தோடு நான் வாழ வேண்டும் என்பதற்காகவே அன்று எனக்காக எல்லா காயங்களையும் எல்லா தழும்புகளையும் ஏற்றுக்கொண்டார். நான் சுமக்க தேவையில்லை. நிரந்தர சுகத்தை ஏற்கனவே எனக்கு தந்துவிட்டார். நிரந்தர சுகத்தை தருபவரே யாவே 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 யாவே
ஷாதலபலதரபோ. மருத்துவரின் அறிக்கையினை கடந்த நாட்களிலே நாம் கேட்ட செய்தியின் பிரகாரம் மருத்துவரின் அறிக்கை, டாக்டர்ஸ் ரிப்போர்ட் உண்மை. ஆனால் சிலுவையின் இரத்தம் என்பது அவர் நமக்காக சம்பாதித்த சுகம் என்பது சத்தியம். அவர் வார்த்தைகள் சத்தியம். உண்மை மாறணும், சத்தியம் மாறாது. உங்க டாக்டர்ஸ் ரிப்போர்ட் எதுவா இருந்தாலும் அதை மாற்றி போட, அதை ஒன்றுமில்லாம ஆக்கி போட சிலுவையின் இரத்தத்தின் வல்லமையினால் முடியும். நீங்கள் நம்புவீர்களே ஆனால், நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களானால் அந்த இரத்தத்தின் வல்லமையை சுதந்திரித்துக் கொள்வீர்களானால் எல்லா அறிக்கையும், மருத்துவரின் அறிக்கையும் சிலுவையின் இரத்தத்தினால் மாற்ற முடியும். மருத்துவரின் அறிக்கையினை சிலுவை நீடித்த நாட்களினால் ஷாலலபலபோ நீடித்த ஆயுளினால், நீடித்த நாட்களினால் ரீதலபோ ஷரபரபரபரபோ ரீகலரபோ. உங்கள் குடும்பத்திலே யாருக்கு சுகவீனமாக இருக்கிறார்களோ, நீடித்த நாட்கள் யாருக்கு தேவையோ அவர்களை பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க மேல கையை வச்சு சொல்லுங்க. நீடித்த நாட்களினால் திருப்தியாக்குகிறவர், நீடித்த ஆயுளினால், வெறும் நீடித்த ஆயுள் மாத்திரமல்லாமல் நீடித்த ஆயுள் அளவும் சுகத்தோடு இருக்க வைக்க என் இயேசுவினால் முடியும். அவருடைய வல்லமையினால முடியும். ஓ ஷாலவலபோ நீடித்த ஆயுளினால் எங்களை நீடித்த ஆயுளினால், நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே யாவே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? முடிந்தவர்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி, விசேஷமாக சுகம் தேவை என்கிறவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். அந்த யாவே ரொபேக்காவை உங்கள் நடுவிலே இருக்கிறவரை உங்கள் நடுவிலே அழையுங்களேன். யாவே ரொபேக்கா என் நடுவிலே, எங்கள் குடும்பத்தின் நடுவிலே வந்து நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தியாக்குங்க. எங்களோடு கூட ஆராதனை செய்து கொண்டிருக்கிறவர்கள், புதிதாக எங்களோடு சேர்ந்திருப்பவர்கள், வாழ்க்கையிலே நீங்கள் யாவே ரொபேக்காவாய் உங்களை நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவரே, யாவே ரொபேக்காவே உங்களை நாங்கள் அழைக்கிறோம். சுகவீனமாய் இருப்பவர்கள் மேலே யாவே ரொபேக்காவை நாங்கள் பேசுகிறோம். யாவே ரொபேக்காவின் வல்லமையை நாங்கள் பேசுகிறோம். சுகவீனப்பட்டு இருக்கிறவர்கள் மேலே நீடி
நீடித்த ஆயுளை நாங்கள் பேசுகிறோம். நீடித்த நாட்களினாலே திருப்தியாக்குற அந்த வல்லமையை நாங்கள் பேசுகிறோம். விசேஷமாக மருத்துவரின் அறிக்கையோடு இருக்கிறவர்களை மேலே உம்முடைய வல்லமையை நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே, நீ ஜீவனை பேசுகிறோம். எல்லா மரணத்தின் கட்டுகளையும் உம்முடைய நாமத்தின் வல்லமையினாலே, இயேசு என்கிற நாமத்தின் வல்லமையினாலே, யாவே ரஃபேகாவின் வல்லமையினாலே எல்லா மரணத்தின் கட்டுகளையும் நாங்கள் நீக்கி போடுகிறோம். நிரந்தர சுகத்தை தருகிறவரே, உடனடி சுகத்தை தருகிறவரே, இந்த க்ஷண பொழுதிலே, இந்த நொடி பொழுதிலே யாவே ரஃபேகாவாய் அவர்கள் மீதிலே நீர் இறங்கி வல்லமையான கிரிகையிலே நடப்புகிறீர். அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். Thank you Lord. நீ தந்த சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக சம்பாதி வைத்திருக்கிற ஆரோக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சுகத்தையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம், பெற்றுக் கொள்கிறோம். சிலுவையின் மூலமாக பெற்றுக் கொள்கிறோம். ஷதரபலபோ யாவே ரஃபே. Thank you Lord. யாவே ரஃபேகா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே நீர் யாவே ரஃபேகாவாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், நீர் செய்து வருகிற எல்லா உபகாரங்களுக்காகவும் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் நன்றிகளை, துதிகளை, துதி பலிகளை, புகழ்ச்சியை, கனத்தை, மகிமையை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் பாத்திரர், பரிசுத்தர் நீர் ஒருவரே, மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே. எல்லா துதிகளையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே எடுக்கிறோம். ஆமென். உங்களுக்குள்ளாய் தேவ பிரசன்னம் இருக்கும். தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளாய் தேவ பிரசன்னம் இருக்கும். பிசாசுகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசுகள் உங்களை பார்த்து பயப்படுகின்றன என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை குறித்த பரலோக திட்டம் ஒன்று இருக்குமே, ஆனால் அந்த திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுகிற வரையிலும் உங்கள் தலையில் உள்ள ஒரு முடியை கூட பிசாசினால் பிடுங்கவும் தொடவும் முடியாது. உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்கதான ஒரு ஆராதனை இதனாலே செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அற்புதமான ஒரு ஆராதனை. ஆராதனை வேளையிலே எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தொடப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் சாட்டிங் பகுதியிலே அவர்கள் தங்களுடைய பதிவு செய்கிறதை கண்டு மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். அதே போல தேவனுடைய வார்த்தையின் வேளையிலே எந்த வார்த்தையினால் தொடப்படுகிறார்களோ, எந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர்களை தொடுதலை அனுபவிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். மிகுந்த சந்தோஷமான காரியம். தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் அதை செய்ய உங்களை நான் ஊக்குவிக்கிறேன். ஒரு வாரம் பழைய ஏற்பாட்டின் செய்தி, அடுத்த வாரம் புதிய ஏற்பாட்டின் செய்தி, அதற்கு அடுத்த வாரம் மறுபடியும் பழைய ஏற்பாட்டின் செய்தி. கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான், ஆனாலும் அதை செய்ய நான் மிகவும் விருப்பமுடையவனாக இருக்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்குமாக கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தின் சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் இருந்து, பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த
அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டு இருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடி போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சுத்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயம் அடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடியே அவர் படவில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போ, தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். கோ ஹோம், உன் வீட்டிற்கு திரும்பி போ. இதுதான் இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு. கோ ஹோம், உன் வீட்டிற்கு திரும்பி போ. இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பதாக இயேசுவும் சீசர்களும் கடலிலே பயணம் செய்கிறார்கள். அந்த படகு நடு கடலிலே சமீபித்த பொழுது ஒரு பெரும் சூறாவளியும் புயலும் உண்டானது. செத்து போய்விடுமோ என்று சீசர்கள் நினைக்கத்தக்கதாக மரண பயம் அவர்களுக்குள்ளாய் வந்துவிட்டது. அவ்வளவு பயங்கரமான புயல். கடல் தண்ணீர் படகுக்குள்ளே வந்து படகு நிரம்ப ஆரம்பித்து விட்டது. இயேசுவோ படகின் ஒரு மூலையிலே நித்திரையா இருக்கிறார். ரொம்ப டயர்டு. செத்து போயிருவோமோன்னு சீசர்கள் பயந்து இயேசுவை எழுப்புகிறார்கள். ஐயரே எழுப்பும், அதட்டும், ஏதாயிலும் செய்யும், நாங்கள் மடிந்து போகிறோம், படகுக்குள்ளா தண்ணீர் வந்து விட்டதை பாருங்கள் என்று சொல்லி பதட்டத்தோடு இயேசுவை எழுப்புகிறார்கள். இயேசு எழும்பி சுற்றிலும் வீசுகிற புயலையும் அடிக்கிற காற்றையும் கண்டு அதட்டுகிறார். உடனே அவைகள் அமைதலாயின. சீசர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்பாடா, தப்பிச்சோம் இல்லையா பீட்டர், தப்பிச்சோம். அக்கறைக்கு போன உடனே குடிக்கிறதுக்கு ஏதாகிலும் முதல்ல கிடைக்குதான்னு பார்க்கணும். சாப்பிடுறதுக்கு ஏதாகிலும் கிடைக்குமான்னு பார்த்து வாங்கிக்கணும். ஏதாகிலும் குடிச்சிட்டு ஏதாகிலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற காரியத்தை பற்றியே யோசிக்கணும். சரிதானா என்று அவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் பேசிக் கொள்கிறார். படகு கரைக்கு வந்து விட்டது. இயேசு படகிலிருந்து இறங்குகிறார். தொடர்ந்து சீசர்களும் படகிலிருந்து கரைக்கு இறங்குகிறார்கள். As soon as they get off the boat, demons, படகை விட்டு கரையிலே இறங்கின மாத்திரத்திலே பிசாசுகள், நிர்வாணமான ஒரு மனுஷன் அலறிக்கொண்டு அவர்களை நோக்கி வருகிறான்.
அவர்களை நோக்கி வருகிறான். கல்லறைகள் தான் அவனுடைய குடியிருப்பு. கல்லறையை சுற்றி சுற்றி வருவான். அநேகம் ஆவிகள் அவனுக்குள் இருந்தபடினாலே அந்த அசுத்த ஆவிகள் அநேக நேரங்களிலே அவனை வனாந்தரத்துக்கு துரத்தி விட்டிருந்தன. மார்க் எழுதும்போது கூட ஒரு காரியத்தை அவர் எழுதுகிறார். கல்லுகளை எடுத்து அந்த கல்லுகளினாலே தன் சரீரத்தை அவன் காயப்படுத்தி கொண்டிருந்தான். ரத்தம் வழிந்து கொண்டிருக்கும். ரத்தம் வழிந்து அந்த காயங்கள் அப்படியே தழும்பாகி போயிருக்கும். உடம்பு முழுவதும் காயங்கள். அவனை சங்கிலிகளினாலே கட்டுவார்கள். அவன் ஒரு சணல் கயிறை அறுத்து போடுவது போல சங்கிலிகளை அவன் அறுத்து போட்டு விடுவான். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாருக்கும் அடங்க மாட்டான். தாடி மீசையும் பரட்டை தலையும் அழுக்கேறி போன நிர்வாண உடம்பும் பார்க்கிறவர்கள் எல்லாரும் அவனை கண்டு பயந்து அலறுவார்கள். அவனுக்குள்ளாக அநேக ஆவிகள் குடியிருந்தன. இயேசு படகை விட்டு இறங்குகிறான். இப்பொழுது அசுத்த ஆவிகள், அவனுக்குள் இருந்த அசுத்த ஆவிகள் இயேசு வருகிறதை கண்டு அலறுகிறது. பயந்து அலறுகின்றன. அவைகள் அலறுகிறதை கண்டு Jesus was neither surprised nor shocked. இயேசு அந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அலறுகிறதை கண்டு ஆச்சரியப்படவும் இல்லை, அதிர்ச்சி அடையவும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? In the presence of God the devil trembles. Jesus didn't have announced himself that he is the son of God. தான் ஒரு தேவனுடைய குமாரன் என்று இயேசு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாதிருந்தது. அவருடைய பிரசன்னமே பிசாசுகளை அலற வைத்தது. உங்களுக்குள்ளாய் தேவ பிரசன்னம் இருக்குமேனால், தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளாய் தேவ பிரசன்னம் இருக்குமேனால் பிசாசுகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசுகள் உங்களை பார்த்து பயப்படுகின்றன என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசுவை அந்த அசுத்த ஆவிகள் பார்த்தோன்னே அலறிக்கொண்டு, ஓ இட்ஸ் யூ, நீர்தானா என்று சொல்லி அவரை பார்த்து கேட்கின்றன. we know who you are, நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும். இயேசுவே, எங்களை தயவு செய்து மீண்டும் பாதாளத்திற்கு போக கட்டளையிடாதிரும். ரொம்ப கூலா கேஷுவலா இயேசு அந்த அசுத்த ஆவிகளை பார்த்து கேட்கிறார், உன் பேர் என்ன என்று, வாட்ஸ் யுவர் நேம், உன் பேர் என்ன என்று சொல்லி கேட்கிறார். உன் பேர் என்ன என்ற உடனே பேர் என்ன? லேகியோ. ஆங்கிலத்தில் லீஜன் என்று சொல்லுவார்கள். அது ஒரு லத்தீன் வார்த்தை. ரோம படையிலே 6000 வீரர்களை கொண்ட அந்த ஒரு படைக்கு லேகியோன் என்று பெயர். லேகியோன், லீஜன் என்று பெயர். ரோம படையிலே 1000 வீரர்கள், 6000 வீரர்கள் என்று சொல்லி அந்த 6000 வீரர்களை கொண்ட போர் வீரர்களை கொண்ட படைக்கு லீஜன் என்று பெயர். இப்போ இவனுக்குள்ளார இவன் லேகியோன் என்று சொன்னபடினாலே அவன் பேர் லேகியோன் அல்ல, அவனுக்குள்ளாக 6000 பிசாசுகள் குடியிருந்தபடினாலே அவன் தன்னை ஒரு லேகியோன் என்று அவன் இயேசுனிடத்தில் சொன்னான். சொல்லிட்டு அப்படியே அப்படியே இயேசுனுடைய முகத்தையே பார்க்கிறான். இயேசுனுடைய முகத்தை பார்த்தன இயேசு அப்படியே அவன் மேலே அப்படியே டேரிங் அவனை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார் பாருங்க. Where can we go? Where can we go? Where can we go? எங்க போகலாம், எங்க போகலாம், எங்க போகலாம், எங்க போகலாம்? ஓ ஜீசஸ், பிக்ஸ், பன்றிகள். அவன் தூரத்திலே மேட்டிலே மேய்ந்து கொண்டிருந்த பன்றிகளை இயேசுவிடத்திலே காண்பித்து, பன்றிகள், அந்த பன்றிகளுக்குள்ளாக நான் போகிறேன் அவன் சொன்னான். இயேசு ஒரே வார்த்தை,
போ என்று சொன்னார். போ என்று சொன்னார். அடுத்த சனம் அவனுக்குள்ளாய் இருந்த அந்த 6000 பிசாசுகளும் அவனை விட்டு குதித்து மேட்டிலே மேய்ந்து கொண்டிருந்த அந்த 2000 பஞ்சுகளுக்குள்ளாக ஓடி அந்த 2000 பஞ்சுகளும் அப்படியே கடலுக்குள் பாய்ந்து மாண்டு போயின. இத்தனை காலங்களும் கவனிங்க, இத்தனை காலங்களும் இத்தனை வருடங்களும் 6000 பிசாசுகள் 2000 பஞ்சுகளுக்குள்ளாய் நுழைந்த மாத்திரத்திலே அந்த பஞ்சுகளை அந்த பிசாசுகள் கடலுக்குள் தள்ளி போடுமையானால் இத்தனை காலங்களும் இத்தனை நாட்களும் இந்த 6000 பிசாசுகளும் இவனுக்குள்ளாய் இருந்தும் இவனை ஏன் கடலுக்குள்ளார தள்ளல? போன் சொன்ன உடனே 6000 பிசாசுகளும் அப்படியே இவனை அப்படியே தள்ளி கொண்டு கடலுக்குள்ளாக இவனை சேர்த்து கடலுக்குள்ளார பாய்ந்திருக்கலாம்ல. ஏன் இவனை தொடல தெரியுமா? ஏன் இவனை தொடல தெரியுமா? There is only one reason. That man had that naked man had a appointment with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு சந்திப்பை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு சந்திப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது. அவனை இயேசு சந்திக்க போகிறார், அவனை சுகமாக்க போகிறார், அவனை விடுதலையாக்க போகிறார், அவனை மாற்ற போகிறார், அவனை வைத்து சில காரியங்களை செய்ய போகிறார். அவனை குறித்த பரலோக திட்டம் ஒன்று இருந்தபடினாலே அந்த பிசாசுகள் அந்த மனிதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. உங்களை குறித்து கர்த்தர் ஒரு பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறார் சகோதரா. உங்களை குறித்து கர்த்தர் உங்களை ஒரு பரலோக திட்டம் வைத்திருக்கிறார் சகோதரி. உங்களை குறித்த பரலோக திட்டம் ஒன்று இருக்குமே ஆனால் அந்த திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுகிற வரையிலும் உங்கள் தலையில் உள்ள ஒரு முடியை கூட பிசாசினால் பிடுங்கவும் தொடவும் முடியாது என்று சொல்லுகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுவீங்களா? ஆமீன். ஒரு மயிரை கூட தொட முடியாது பிசாசினால். என்னுடைய கல்லூரி நாட்கள் திருச்சியிலே நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி என்னுடைய கல்லூரி நண்பன் விக்டர் என்பவனோடு கூட காவிரி ஆற்றின் கிளை ஆறாகிய உய்யங்கொண்டான் என்கிற ஆற்றிலே வீட்டுக்கு பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றிலே நீச்சல் கற்றுக்கொள்ளும்படியாய் போனேன். அவன் காரியங்கள் எல்லாம் சொன்னான், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், கையை தூக்கணும் காலை தூக்கணும் அப்படின்லாம் சொன்னான். எல்லாம் கேட்டேன். ஆனால் தண்ணியில் இறங்கணுன்னா தண்ணி என்னை அடிச்சுக்கிட்டே போயிடுச்சு. நன்றாக தெரியும். முழு கையும் தூக்குனேன், அப்புறம் அரை கை தூக்குனேன், அப்புறம் இது வரைக்கும் முட்டு வரைக்கும் தூக்குனேன். அப்புறம் காங்கிரஸ் கட்சி இது மாதிரி 5 விரலை மாத்திரம் தண்ணிக்கு மேலே தூக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அதையும் தூக்க முடியல. எல்லாம் முடிஞ்சிருச்சு. தண்ணியோடு போகிறோம், சாக போகிறோம். எல்லாம் எனக்கு ஞாபகம், எல்லாம் எனக்கு உணர்வு இருந்தது. அப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியல. நான் கண் விழித்து பார்த்த பொழுது என்னை தலையில் குப்புறப்பட்டு என் மேலே வயிற்று பகுதியிலே ஒரு பெண் மிதித்தால் வாயில் தண்ணி பம்ப் செட்லேருந்து வர மாதிரி குபு குபு குபுன்னு தண்ணி வெளியே வந்துச்சு. புல்லுக்கட்டை சுமந்து கொண்டு சென்ற அந்த சகோதரி நான் தண்ணியோடு அடிச்சுட்டு போகிறத பார்த்தோன்னே ஒரே பாய்ச்சல், புல்லுக்கட்டை தூர எரிஞ்சிட்டு தண்ணியில் பாய்ந்து என்னை தலைமுடியை பிடிச்சி தூக்கி கொண்டு வந்து மேலே கரையில் போட்டு ஒரு சுற்றி கீழே போட்டு வைத்த ஒரு மிதித்து தண்ணியெல்லாம் வெளியே வந்தோன்னே, ஏன்பா இவ்வளோ தண்ணி வேகமாக ஓடுற நேரத்தில் இதுலையாப்பா நீச்சல் கற்றுக்கிறதுன்னு எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போனான். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் தெரியும் என்னை பிசாசினால் கொல்ல முடியவில்லை. ஏன்னா என்னை குறித்த ஒரு பரலோக திட்டம் ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என் வாழ்க்கை நிறைவேறும் வரைக்கும் என் முடியிலே ஒன்றை கூட பிசாசனவன் தொட முடியாது. உங்களை பற்றியும் அப்படியே சொல்லுகிறேன். ஒன்று உங்களை பிசாசு தொட முடியாது, ஒன்று உங்களை பிசாசு செய்ய முடியாது. எல்லா பிசாசுகளும் 6000 பிசாசுகளும் 2000 பஞ்சுகளுக்குள்ளாக குதித்து அந்த 2000 பஞ்சுகளும் கடலுக்குள்ளாய் பாய்ந்து மாண்டு போயின. 6000 பிசாசுகள், அத்தனை பிசாசுகளும் 2000 பஞ்சுகளுக்குள்ளாய் போய்விட்டது. இப்போ அந்த நிர்வாண மனிதன் அங்கேயும் இங்கேயும் பார்க்கிறான், அந்த பன்றியை பார்க்கிறான், இங்கே பார்க்கிறான், இயேசுவை பார்க்கிறான், பன்றியை பார்க்கிறான், இயேசுவை பார்க்கிறான், தனக்கு மேலையும் கீழையும் பார்க்கிறான், தன்னை பார்க்கிறான், தான் நிர்வாணமாக இருக்கிறதை பார்க்கிறான், அங்கே இங்குமாய் பார்க்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம்.
இந்த காட்சியை கண்ட அந்த இடத்தில் இந்த மக்கள் எல்லாம் அலறிக்கொண்டு பட்டணத்திற்குள்ளாய் ஓடுகிறார்கள். பட்டணத்திற்குள்ளாய் ஓடி சொல்லுகிறார்கள், சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, கடற்கரையில் ஒரு காரியம் நடக்குது, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. எல்லா மக்களும் கேட்கிறாங்க, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, என்ன சம்பவம், என்னாச்சு, வாங்க வாங்க, அங்க கடற்கரைக்கு வாங்க, பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை, சீக்கிரம் வாங்க. எல்லாரும் என்னவோ ஏதோ என்னாச்சோ ஏதாச்சோ என்று சொல்லி கடற்கரைக்கு ஓடி வருகிறார்கள். கடற்கரைக்கு ஓடி வருகிறாள். அந்த நிர்வாண மனிதன் என்று சொல்லி சொல்லிக்கொண்டே ஓடுகிறான். அதுக்கு மேல அவனால் சொல்ல முடியல. எல்லாரும் ஓடி வருகிறார்கள். அந்த நிர்வாண மனிதன், வேர் இஸ் தட் நேக்கன் மேன், வேர் இஸ் தட் நேக்கன் மேன், அந்த நிர்வாண மனுஷன் எங்கே, அந்த நிர்வாண மனுஷன் எங்கே என்று சொல்லி எல்லாரும் அந்த நிர்வாண மனுஷனை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த நிர்வாணமாயிருந்த 6000 பிசாசுகள் பிடித்திருந்த அந்த மனிதன் வஸ்திரம் தரித்தவனாய் தெளிந்த புத்தியோடு கூட இயேசுவின் பாதத்தருகே ரொம்ப கூலா உட்கார்ந்துட்டு இருக்கான். ரொம்ப கூலா உட்கார்ந்துட்டு அப்படியே ரொம்ப கூலா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். He was completely clothed and perfectly sane. அவர் புத்தி தெளிந்து அவனை பார்த்த மாத்திரத்தில் ஓடி வந்த பட்டணத்து ஜனங்கள் எல்லாம் அவனை பார்த்த மாத்திரத்தில் பயந்து போனார்களாம். கவனிங்க, முதல்ல நிர்வாணமாக இருந்தான், பயங்கரமாக கூக்குரலிட்டு கொண்டிருந்தான். இப்போ அவன் வஸ்திரம் தரித்தவனா, யாராச்சும் பேதுருவோ யோவானோ எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், போட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவன் அந்த வஸ்திரத்தை போட்டுட்டான். வஸ்திரம் தரித்தவனா ஒரு கூலா இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறதை கண்டு அவர்கள் பயந்தார்களாம். அது மாத்திரமல்ல, இந்த காரியத்தை செய்த இயேசுவை பார்த்தும் அந்த ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள். ஆண்டவருக்கு தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஐயா, பெரியவரே ரொம்ப நன்றி ஐயா. அவங்களுக்கு நன்றி என்று ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியவில்லை. ஏன் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த அந்த இயேசுவுக்கு ஏன் அந்த ஜனங்களால் நன்றி சொல்ல முடியல தெரியுமா? they were more cared about the pork. பன்றி இறைச்சி சாப்பிட முடியாம அத்தனை பன்றியும் கடலுக்குள்ளார பாய்ந்து விட்டதே என்று சொல்லி, இனி பன்றி இறைச்சி சாப்பிட முடியாமல் போய்விட்டதே என்று சொல்லி அவர்கள் விடுதலை பெற்ற இந்த மனிதனை காட்டிலும் பன்றி இறைச்சியை குறித்தே அவர்கள் மிகவும் கவலை கொண்டபடினாலே இயேசுவுக்கு அவர்களால் ஒரு நன்றி கூட சொல்ல முடியாமல் போய்விட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு நன்றி கூட அவர்கள் இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள், தயவு செய்து நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும். அப்பதான் கடற்கரையில் இறங்கி இருக்கிறார், இன்னும் பட்டணத்துக்குள்ளார போகல. கற்பனை செய்து பாருங்கள், நான் கற்பனை செய்து பார்த்தேன். பட்டணத்திற்குள்ளார இறங்கிறார், கடற்கரையில நிற்கிறார், இன்னும் உள்ளார போகல. அதுக்குள்ளார ஜனங்கள், பட்டணத்திற்குள் இருந்து வந்த ஜனங்கள் அவரை பார்த்து, நீர் இவ்விடம் விட்டு எங்களை விட்டு நீர் போய்விட வேண்டும் என்று சொல்லுகிறார். Jesus never wrestles with anybody. யாரோடும் கர்த்தர் யுத்தம் செய்வதில்லை, மல்யுத்தம் செய்வதை. நான் உனக்குள்ளார வரப்போறேன், நான் உனக்குள்ளார வந்து வாழ்க்கையை மாற்ற போறேன், நான் உனக்குள்ளார வந்து உன்னை ஆஸ்வதிக்க போறேன் அப்படின்னு யாரோடும் கர்த்தர் யுத்தம் செய்வதே கிடையாது, போராடுவதே கிடையாது. நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா இயேசு உள்ளே வருவார், உங்களை மாற்றுவார், உங்கள் வாழ்க்கை மாறி போவதை நீங்கள் காண்பீர்கள். மாறாக அவர் யாரோடும் அவர் மல்லு கட்டுவது இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். யாரும் செய்திராத ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார். கவனிங்க, அவர் செய்திருக்கிறார். ஆனால் இவர்களோ இவ்விடம் விட்டு நீர் போய்விட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். கொஞ்சம் நீங்க இந்த காரியத்தை கற்பனை பண்ணி பார்க்க நான் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த கெதரனுடைய நாட்டிற்கு இயேசு முதலாக வருகிறான். வந்து சில மணி நேரங்கள் தான் ஆகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, அதற்கு முன்னால பெரும் புயலை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். கரையின் அக்கறையிலிருந்து, அந்த கடலின் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு இந்த கெதரனுடைய நாட்டிற்கு அவர்கள் வருவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இயேசு கொண்டாயிருந்தது. அந்த நாட்டிலே, அந்த பட்டணத்திலே அசுத்தாவிகள் பிடித்த ஒரு மனுஷனை அவர்கள் பார்த்து
அசுத்த ஆவிகள் பிடித்திருந்த ஒரு மனுஷனை அவர்கள் விடுதலை ஆக்க வேண்டும் என்பதை, எங்களை விட்டு போகணும்னு சொன்ன உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கு தெரியுமா? எப்படி இருந்திருக்கு தெரியுமா? அதை போலவே அந்த மனிதனும் அதையே அவன் உணர்ந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கோ இருந்து இயேசுவும் சீஷர்களும் வந்து கடற்கரைக்கு வந்தாங்க. என்ன விடுதலை ஆக்குனாங்க, என்ன சுகப்படுத்தினாங்க. இப்போ திரும்பி மறுபடியும் படகுல ஏற போகிறாங்களே. அப்படி எனக்காகவே கர்த்தர், எனக்காகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்காகவே இயேசு மரித்தார். உங்களுக்காகவே, உங்களை தேடி இயேசு வருகிறவராய், உங்களுக்காகவே கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்களை சந்திப்பதற்காகவே இயேசு உங்களை தேடி வருகிறவராய். இயேசு திரும்ப படகில ஏறும்போது அந்த மனிதன், சொஸ்தமாக்கப்பட்ட மனிதன் இயேசுவை பார்த்து, இயேசுவே, இயேசுவே, நானும் உங்களோடு கூட வருகிறேன், உங்களுடைய சீஷர்களில் ஒருவனாக என்னையும் ஏற்றுக்கொள்ளும், நானும் வருகிறேன், என்னை விட்டு போய்விட வேண்டாம். இயேசுவின் மூலம் தான் விடுதலை பெற்றபடினாலே, இயேசுவின் மூலமாக தன் சுகம் அடைந்தபடினாலே, இயேசுவின் மூலமாக தன் பைத்தியம் தெரிந்து போனபடினாலே, ஆண்டவரே, நானும் உங்க கூடயே வரேன், நானும் உங்க சீஷர்களில் ஒருவனாய் இருக்கிறேன், நீர் எங்கே போனாலும் நான் உம்மோடு கூட வருகிறேன், என் உடம்பெல்லாம் காயங்களை பாருங்கள், நான் வாய் திறந்து ஒரு காரியத்தையும் சாட்சியாய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்னை பார்க்கிறவர்கள் என் காயத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அதிர்ச்சி அடைவார்களே, உம்மை குறித்து நான் சொல்வதற்கு அது ஏதுவாய் இருக்குமே, ஜீசஸ் என்னையும் சேர்த்துக் கொள்ளும், என்னை கூட்டிக் கொள்ளும். இயேசு கூல அவனை பார்த்து, நோ, இல்லை இல்லைனார். இல்லை இல்லை, நீ உன் வீட்டிற்கு திரும்பி போய். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ உன் வீட்டிற்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். Go back to your home, go back to your town, go back to your city, go back to your family and tell them everything that I have done for you. நான் உனக்கு செய்தவைகள் எல்லாம் திரும்பி போய் வீட்டாருக்கு சொல், திரும்பி போய் உன் பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லு என்று சொன்னார். இந்த கெதரேனர் என்கிற அந்த பட்டணம் தெக்கப்பொலி என்கிற 10 முக்கிய பட்டணங்களில் ஒரு பட்டணமாய் எண்ணப்பட்டது. இந்த எல்லைகளுக்குள்ளாக இயேசு இதுவரைக்கும் அவர் கால் வைக்கவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப இந்த எல்லையை விட்டு இயேசு உள்ளே போக கூட சந்தர்ப்பம் இல்லாதபடி திரும்பி போகிறார். இந்த எல்லைகளுக்குள்ளாக கவனிங்க, இந்த எல்லைகளுக்குள்ளாக இயேசுவை குறித்து மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமையானால் சுகம் பெற்ற இவனை, விடுதலை பெற்ற இவனை கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் போக வேண்டும் என்று, தேவன் செய்தவைகள் எல்லாம் இவன் பிரசித்தப்படுத்த வேண்டும் என்று அவனை குறித்து தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவனை குறித்து தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், சுகம் பெற்ற உங்களை பார்த்து நான் கை நீட்டி சொல்லுகிறேன், விடுதலை பெற்ற உங்களை பார்த்து கை நீட்டி சொல்லுகிறேன், வாழ வைத்த சுகமாய் வாழ்கிற உங்களை பார்த்து நான் விரல் நீட்டி சொல்லுகிறேன், நெருக்கங்களிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. உங்களை குறித்து அப்படியே இயேசு சொன்னபடியே அந்த மனிதன் அவன் பட்டணத்திற்குள் போய் தன் வீட்டாருக்கும் தான் சந்தித்த எல்லாருக்கும் தேவன் தனக்கு செய்த அற்புதங்களை அவன் சொன்னான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் இயேசு அருமையான விடுதலை பெற்ற அற்புதமான ஒரு சாட்சியுள்ள இவனை தன்னோடு கூட சீசரில் ஒருவனாக ஏன் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா? ஏன் தன்னோடு கூட எத்தனையோ பேர் இயேசுவோடு கூட வரும்போது ஏன் இவனை வரவேண்டாம் என்று சொல்லி சொன்னார் தெரியுமா?
ஏன் இவனை வீட்டிற்கு திரும்பி போ என்று சொல்லி இயேசு அவனுக்கு சொன்னார் தெரியுமா? 3 காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Why did Jesus say to him to go home? 3 reasons. மூன்று காரியங்கள் இயேசு ஏன் அவனை வீட்டிற்கு திரும்பி போகச் சொன்னார். முதலாவது காரியம் எல்லாரும் அப்படியே மனசுல நீங்கள் வைத்துக் கொள்ளத்தக்கதா எளிமைப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். I know them. எல்லாரும் சொல்லுங்கள், I know them. அவர்களை எனக்கு தெரியும். சொல்லுங்கள், அவர்களை எனக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள், அவர்களை. முதல் பாயிண்ட், அவர்களை எனக்கு தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். You know the people you live around. உன்னை சுற்றி வாழ்கிற மக்களை உனக்கு தெரியும். உனக்கு தெரியும், உனக்கு தான் தெரியும். உன்னை சுற்றிலும் வாழ்கிற, உன்னோடு கூட பிறந்து வளர்ந்து உன்னோடு கூட அருகாமையிலே வாழ்கிற மக்கள், உன்னோடு கூட பழகிற மக்கள் உனக்குத்தான் தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் பற்றி உனக்குத்தான் தெரியும். உன்னோடு கூட பள்ளியில் படிக்கிற சக நண்பர்கள் நண்பிகளை பற்றி உனக்குத்தான் தெரியும். உன்னோடு கூட கல்லூரியில் படிக்கின்ற நண்பர்களை குறித்து, நண்பிகளை குறித்து, சிநேகிதர்களை குறித்து உனக்குத்தான் தெரியும். உன்னோடு கூட வேலையில மில்லோ தொழிற்சாலையோ அல்லது எந்த காரியமோ உன்னோடு கூட வேலை செய்கிறவர்களை குறித்து உனக்குத்தான் தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். They don't know Jesus. அவர்களுக்கு இயேசுவை தெரியாது. ஆனால் அவர்களுக்கு they know you. உன்னை தெரியும், உன்னை தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ வாயை திறந்து கர்த்தர் உனக்கு செய்தவைகளை, கர்த்தர் உங்களுக்கு செய்தவைகளை நீங்க சொல்லுவீர்களே ஆனால் நிச்சயமாக ஒரு போதகர் சொல்லுவதை கேட்கிறார்களோ இல்லையோ அதை காட்டிலும் அதிகமாய் நீங்கள் சொல்லுவதை, நீங்கள் வாய்த்திரு சொல்லும் சாட்சியின் வார்த்தைகளை கவனமாய் கருத்தாய் அவர்கள் கேட்பார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் அவனை இயேசு வீட்டிற்கு போச்சனார்? மகனே, நீ வீட்டிற்கு போ. ஏன்னா நான் அறியாத சிலரை நீ அறிந்திருக்கிறாய். எனக்கு தெரியாத சிலர் உனக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஆகவே நீ வீட்டிற்கு போ. கர்த்தர் ஸ்தோத்திரம். உன்னுடைய பழைய வாழ்க்கை குறித்து அறிந்த சிலரை நீ அறிவாய். ஆகவே நீ வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவதாக சொன்னார், முதல் பாயிண்ட், ஏன் வீட்டிற்கு போக சொன்னார்? முதல் காரணம், I know them. இரண்டாவது பாயிண்ட், they know you, they know me, they know me. அவர்களை எனக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுங்கள், அவர்களை எனக்கு தெரியும். இரண்டாவதாக அவர்களுக்கு என்னை தெரியும். எனக்கு தெரியும் முதல் பாயிண்ட். இரண்டாவது, என்னை அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு என்னை தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். I know them, they know me. சொல்லுங்கள், I know them, they know me. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு சில மாதங்களாக, வருஷங்களாக இவன் நிர்வாணமாய் அலைந்து திரிந்தவன். அலறிக்கொண்டும் அங்குமங்குமாய் ஓடிக்கொண்டும் கல்லறைகளில் குடியிருந்தும் வனாந்தரங்களில் திரிந்தும் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை உடைத்து கொண்டு கல்லுகடினால் தன்னை காயப்படுத்தி கொண்டு திரிந்தவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். உடம்பெல்லாம் காயம், உடம்பெல்லாம் காயம். கர்த்தர் ஸ்தோத்திரம். டேனி, டேய் அப்படின்னு சொல்லி யாராகிலும் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்த்துட்டு அப்படிதான் சொல்லுவான், அப்படிதான் அலறுவான். அநேக ஆவிகள், அசுத்த ஆவிகள் அவனுக்குள்ளாய் பிடித்திருக்கிறது என்று ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப வந்து பார்க்கும்போது என்ன ஆனதுன்னே தெரியல. அவன் முழுவதும் வஸ்திரம் தரித்தவனாய் தெளிந்த புத்தியோடு கூட அவன் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்திருக்கிறதை அவர் பார்த்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவங்கள் தேடி வந்ததோ நிர்வாணமான மனிதனை. நிர்வாண மனிதனை அவர்களால் கண்டுபிடிக்க முடியல.
அங்குமுங்கமாய் தேடி அவன் கடைசியில் இயேசுவின் பாதத்தில் இருப்பதை பார்த்து மாத்திரத்தில், ஹே டேனி, நீதானே அவன், நீதானே அவன் அவன் சொல்லி கேட்டோன்னே அவன் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? பதில் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அவன் என்ன தெரியுமா சொல்லியிருப்பான்? எஸ் அப்படின்னு இருப்பான். சொல்லிட்டு நோன்னு சொல்லியிருப்பான். ஆம், நீதானே அவன், ஆம் சொல்லியிருப்பான். அடுத்த உடனே இல்லை என்று சொல்லியிருப்பான். கர்த்தர் ஸ்தோத்திரம். எஸ் பட் ஐ காட் டெலிவர்ட். ஆம், ஆனால் இப்பொழுது நான் விடுதலை ஆகிவிட்டேன், விடுதலை பெற்று விட்டேன். சில நேரங்களிலே நீங்கள் நினைக்கலாம், நான் போய் என் நண்பர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்வேனே ஆனால், என் வீட்டாருக்கு நான் இயேசுவை பற்றி சொல்வேனே ஆனால், என்னோடு கூட பழகிறவர்களுக்கு என் வீட்டாரை பற்றி சொல்வேனே ஆனால், எனக்கு அறிமுகமானவர்களுக்கு இயேசுவை பற்றி நான் சொல்வேனே ஆனால், என் கடந்த காலம் பற்றி எல்லாம் அவர்களுக்கு தெரியுமே, என்னை குறித்து அவங்க ஒரு மாதிரி நினைச்சிட்டா என்ன செய்யறது? நான் குடித்து விட்டு ரோட்டில் புரண்டது அவங்களுக்கு தெரியுமா? தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். செய்த அசுத்தமான காரியங்கள் எல்லாம் நண்பர்களுக்கும் வீட்டாருக்கும் தெரியுமா? தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியும். செய்த எல்லா விதமான அடாபடி காரியங்களும் அடாபடி தனங்களும் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ நான் அவங்ககிட்ட போய் என் வாழ்க்கை மாறிவிட்டது, என்னை இயேசு சந்தித்தார், என்னை சுகமாக்கினார், என் வாழ்க்கையை நான் அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன், இனிமே இந்த காரியத்தெல்லாம் முன்பு செய்த தப்பையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், முன்பு செய்த பாவமான காரியங்களை, அசுத்தமான காரியங்களை, அருவருப்பான காரியங்களை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா அவங்க என்னை பற்றி என்ன பேசுவாங்க, அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற எண்ணம் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 12வது அதிகாரத்திலே 11வது வசனம் சொல்லுகிறது, they overcame the devil with the blood of the lamb and word of their testimony. பிசாசானவனை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை அவர்கள் ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்களா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாத்திரமல்ல, தங்கள் வாயின் வார்த்தைகள், சாட்சியான வார்த்தைகள் மூலமாகவும் அவனை ஜெயித்தார்கள். கர்த்தர் பிசாசை ஜெயிக்க உங்களுக்கு ஒரு வழியை சொல்லுகிறார். உங்கள் சாட்சியின் வார்த்தைகளை நீங்கள் தைரியமாக உங்கள் நண்பரிடத்தில், உங்களுடைய வீட்டாரிடத்தில், உங்கள் சொந்தக்காரிடத்தில், அறிமுகமானவரிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகவே நீங்கள் திரும்ப போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் சபையிலே நீங்கள் ஆராதிப்பது ரொம்ப சந்தோஷமான காரியம். சபையிலே தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொண்டிருப்பது சந்தோஷமான காரியம். தேவனை பற்றி அறிந்து கொண்டு வளருவது சந்தோஷமான காரியம். ஆனால் இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கத்தில் நீங்கள் வீட்டிற்கு போக வேண்டும், நீங்கள் உங்கள் வீட்டாரை சந்திக்க வேண்டும், உங்கள் நண்பர்களை சந்திக்க வேண்டும், உங்கள் சொந்தங்களை சந்திக்க வேண்டும். நீங்கள் பெற்ற நன்மைகளை, நீங்கள் பெற்ற விடுதலையை, நீங்கள் பெற்ற சுகத்தை, நீங்கள் பெற்ற அற்புதத்தை அவர்களுக்கு நீங்கள் சாட்சியாய் அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உங்களை அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை அறிந்தது மாத்திரமல்ல, அவர்கள் உங்களை அறிந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு உன்னை பற்றி தெரியும், உங்களை பற்றி தெரியும். ஆகவே நீங்கள் தான் போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். I know them, they know me. முதல் காரியம், I know them, அவர்களை எனக்கு தெரியும். இரண்டாவது காரியம், they know me, அவர்களுக்கு என்னை தெரியும், அவர்களுக்கு என்னை தெரியும். மூன்றாவதாக, I met God, நான் தேவனை சந்தித்தேன், நான் கர்த்தரை சந்தித்தேன். ஆமென் சொல்லுவீங்களா? நான் கர்த்தரை சந்தித்தேன். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். நான் ஒரு குடிகாரன் என்று இங்கே இருக்க சிலருடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்லுகிறேன். நான் ஒரு குடிகாரன் என்று உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், சொல்ல முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தவள் என்பது எல்லாருக்கும் தெரியும். இது உங்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரியும். உங்கள் பழைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் குடிகாரன் என்று எல்லாருக்கும் தெரியும். வீண் வம்புக்கு போகிறவங்க தெரியும். கேவலமான அசுத்தமான ஒரு நடக்கை வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒன்று உங்களுக்கு உண்டு. என்ன தெரியுமா? நீங்கள் இயேசுவை சந்தித்திருக்கிறீர்கள்.
இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். இயேசு உங்களை சந்தித்திருப்பது உண்மையானால், உங்கள் வாழ்க்கையை மாற்றியிருப்பது உண்மையானால், அவர்களையும் இயேசு சந்திக்க முடியும். அவர்களையும் நீங்கள் சொல்லுகிற நபர்கள் எவர்களோ அவர்களையும் இயேசு சந்திக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பட்டணத்தார் அவனை விமர்சனம், கேவலமாய் அற்பமாய் அவனை விமர்சனம் செய்கிறார்கள், கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார்களோ, அவனுடைய பழைய வாழ்க்கையை சுட்டி காட்டி பேசுகிறார்களோ, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவனுக்குள்ளாய் இருந்த அசுத்த ஆவியின் கிரியைகளை குறித்து பேசுகிறார்களோ, கர்த்தர் ஸ்தோத்திரம், அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. இப்பொழுது now he had a new experience with Jesus, new relationship with Jesus. இயேசுவோடு கூட இப்பொழுது அவன் ஒரு புதிய உறவை பெற்றிருப்பது அவர்களுக்கு தெரியாது. இயேசுவோடு கூட கர்த்தர் இயேசு அவனை சந்தித்து அவனுடைய வாழ்க்கையை மாற்றி இருப்பது, அற்புதம் செய்திருப்பதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய ஒரு அடையாளத்தை உடையவனா. now he had a new identity in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய அடையாளத்தை பெற்றுக்கொண்டவன் என்பதை குறித்து அவர்களுக்கு தெரியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையாக அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்பது அவர்களுக்கு தெரியாது. தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து விட்டான் என்று அவர்களுக்கு தெரியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிசாசு எந்த அசுத்த ஆவிகள் அவனை ஆட்கொண்டனோ அந்த அசுத்த ஆவிகளின் மேலே அவனுக்கு இப்பொழுது அதிகாரம் உண்டாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆகவே நீங்கள் போக வேண்டும், நீங்கள் சொல்ல வேண்டும், இயேசுவை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். I know you, you know me. I met God and I want you to introduce Jesus. தேவனுக்கு மகிமை. எந்த பிசாசுகள் இத்தனை காலங்களும் அவனை அலைக்கழித்தனவோ அவைகளிலிருந்து அவனுக்கு பூரண விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். பூரண விடுதலையை கர்த்தர் கொடுத்ததும் அல்லாமல், எந்த பிசாசுகள் இதுவரைக்கும் அவனை அலைக்கழித்ததோ அந்த பிசாசுகளின் மேலே அவனுக்கு ஒரு அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்து விட்டார். அது அவர்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் சொல்லும்போது தான், உங்கள் வாழ்க்கையில் அதை காணும்போது தான் அவர்களும் ஆச்சரியப்பட்டு நீங்கள் அறிமுகப்படுத்துகிற கர்த்தரை அவர்களும் ஏற்றுக்கொள்ள, கர்த்தர்களை தொடுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் இந்த நாளிலே பேசுவாராக. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு, சுகம் பெற்றதோடு, விடுதலை பெற்றதோடு, நன்மை பெற்றதோடு, ஆஸ்வதிக்கப்பட்டதோடு அந்த நிலையிலே இருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இயேசுவை நீங்கள் இன்னும் அறிமுகம் செய்து வைக்காமலே நீங்கள் காலத்தை தள்ளி கொண்டிருக்கிறீர்களோ? உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த எதிர்பார்ப்பை இந்த நாட்களிலேயே நீங்கள் நிறைவேற்றும்படிக்கு தொடங்குங்கள் என்று நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். கோ ஹோம், திரும்ப வீட்டிற்கு போ. I know them, they know me, I met God and I would like to introduce Jesus to you. I know them, they know me, I met God and I would like to introduce Jesus to you. அவர்களை எனக்கு தெரியும், அவர்களுக்கு என்னை தெரியும். நான் இயேசுவை சந்தித்தேன், என்னை மாற்றின, என்னை விடுதலையாக்கின அந்த இயேசுவை உங்களுக்கும் நான் அறிமுகம் செய்து வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. தலை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய ஆஸ்வாதம் நம்முடைய பிள்ளைகள் மேல் பெருகுவதாக. ஆண்டவரே, நீர் அவளை ரட்சித்திருக்கிறீர், விடுதலை ஆக்கியிருக்கிறீர், சுகமாக்கியிருக்கிறீர். அந்த விடுதலை பெற்ற நிலையோடு அவர்கள் காலம் தள்ளாதபடிக்கு அவர்கள் திரும்ப வீட்டிற்கு போக, தன்னுடைய நண்பரிடத்தில் போக, உம்மை அறிமுகம் செய்து வைக்க, அவர்கள் இதுவரைக்கும் அறிந்திருந்த அநேக காரியங்களை காட்டிலும் அறியாத அநேக காரியங்கள் உடைய பிள்ளைகளிடத்தில் இருப்பதை உடைய பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ள அவர்களை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறீர் என்பதை அவளுக்கு உணர்த்தி
நீர் அனுப்ப வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை தாருங்க, ஒரு பாரத்தை தாருங்க. அந்த லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்த மனிதனுக்கு உண்டாயிருந்தது போல ஒரு ஆத்தும பாரத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். சரீரத்தில் உண்டாயிருக்கிற பலகீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுங்க, தெய்வீக சுகத்தை தாருங்க. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய தேவைகளையும் பரலோகத்தின் தேவன் நீர் சந்திக்கும்படியா யெகோவா ஈரே தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சமாதானத்திலும் சுகவாழ்விலும் நன்மையிலும் உடைய பிள்ளைகள் பெருகுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கியமும் வல்லமை வழி நடத்துதலும் இன்று வேண்டுமாய் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் நாம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.